இப்போ நம்ம செய்தியினுடைய விஷயம் என்னன்னா, பரலோகம் செய்யறதுக்கு உண்டான ஒரு 7 ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம். இப்ப நம்ம 1ஆம் கிளாஸ் இல்லாம 2ஆம் கிளாஸ்க்கு போக முடியாது, 2 இல்லாம 5ஆம் கிளாஸ் எல்லாம் பாஸ் ஆக முடியாது, நம்ம இந்த பிரைமரி கிளாஸஸ் முடிக்காம நம்ம எஸ்எஸ்எல்சி போக முடியாது, அது இல்லாம நம்ம டிகிரி எல்லாம் முடிக்க முடியாது, டிகிரி இல்லைன்னா வேலைக்கு போக முடியாது இல்லையா. அப்போ இது ஒண்ணுமே ஒவ்வொரு ஸ்டெப் இல்லையா. இது முடிச்சாதான் அடுத்தது, அடுத்தது முடிச்சாதான் அதுக்கு அடுத்தது இருக்கு இல்ல. இதை நம்ம ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த புதிய ஏற்பாடுல நாம என்ன செய்யணும்? புதிய ஏற்பாடின்படி எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான், எல்லாருமே ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கும் இல்லையா. அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும். இன்னும் சொன்னா புதிய ஏற்பாட்டினுடைய லேவி கோத்திரம், நம்ம எல்லாரும் அந்த லேவி கோத்திரத்தில் உள்ள முறைமைகளை தான் கிறிஸ்துவின் வழியா நம்ம நிறைவேற்றுறதுக்கு வரோம் சரியா. அப்ப எல்லாரும் ஊழியக்காரங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. இப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு 7 ஸ்டெப். முதல்ல இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தினுடைய அஸ்திவாரமே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா. சுய வெறுப்பை தான் அவர் சொல்லி கொடுக்கிறார். எல்லாத்தையும் விட்டு என்ன பின்பற்றி வா. நீ என்ன பின்பற்ற விரும்பினா முதல்ல எல்லாத்தையும் விடுன்னு தான் சொல்றாரு இல்லையா. லீவ் த வேர்ல்ட் அப்படின்னு அது மத்தேயு 16:24 இருக்கு, மார்க் 8:34 இருக்கு, லூக்கா 9:23 இருக்கு. முதல்ல நாம உலகத்தை விடணும். ரெண்டாவது கனி கொடுக்கிற ஜீவியத்தை வாழணும். கலாத்தியர் 5:22-23 இருக்கு, எபேசியர் 4:30 இருக்கு. அது மீட்கப்படும் முத்திரையாகிய பரிசுத்த ஆவியானவன் இருக்கு. நம்ம நிறைய சபைகள்ல இப்ப நம்ம அந்நிய பாஷைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்ம அப்படியே நல்லா ஆராதனையில கொண்டு போறோம். ஆனா கனி ஒரு மனுஷனுக்குள்ள வரணும்னா அவன் என்ன கிரியை செய்யணும்னு சொல்லி நம்ம சரியா ஒருவேளை சொல்லி கொடுக்கணும்னா கண்டிப்பா அதை சொல்லி கொடுக்கணும். நாம ஃபர்ஸ்ட் கனி கொடுக்கணும். நம்மளால கனி கொடுக்க முடியலன்னா முதல் ஸ்டெப்பை நம்ம செய்யாம இருந்திருப்போம், உலகத்தை வெறுக்காம இருந்திருப்போம், உலக காரியம் நமக்குள்ள இல்லாம இருந்திருக்கும். மூணாவதா சுவிசேஷம் கண்டிப்பா அறிவிக்கணும். அது நம்ம மேல விழுந்த கடமைன்னு சொல்லுது. 1 கொரிந்தியர் 7:16 மத்திய 28:20 என்ன சொல்லும்? நான் உனக்கு கட்டளை இட்டவைகளை நீ அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. மார்க் 16:15 சொல்ற. அப்ப சுவிசேஷம் கண்டிப்பா அறிவிச்சே ஆகணும். நாலாவதா தேவ சித்தத்தை நாம அறிந்து கொள்ளணும். அவருடைய சித்தம் எப்படி இருக்கு? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக வசனம் சொல்லுது. ரோமர் 12:2 சொல்லுது. அவருடைய சித்தம் என்னன்னு பகுத்தறியணுமா. அப்ப அவருடைய சித்தத்தை யார்கிட்ட சொல்லுவாரு? அவர் விரும்புறவங்கள்ட்ட, அவர் நேசிக்கிறவங்கள்ட்ட தான் சொல்லுவார். அவர் யாரு நேசிப்பாரு? உலகத்தை வெறுக்கிறவன்ட்ட, அவருக்கு பிரியப்படும்படியா கனி கொடுக்கிறவங்கள்ட்ட, அவர் சந்தோஷப்படுற மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதும் கனி கொடுக்கறதும் நம்ம தேவனை அழகா, நான் இது உலக வழக்குல சொல்றேன், அவரை ஈஸியா கூல் பண்ணிடலாம். தேவனை எப்படின்னா அவரை ஈஸியா சந்தோஷப்படுத்திடலாம். ஒண்ணு துதிகள் மத்தியில வாசம் செய்யறாரா? நிறைய பெண்கள் இத ஃபாலோ பண்ணுவாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. நல்ல பாட்டு பாடுவாங்க, துதிப்பாங்க. அப்ப தேவ பிரசன்ஸ்ல போய் அவங்க கேட்கறது, ஆண்டவர் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து அப்படியே தேவனிடத்துல பெற்றுக்கொள்றாங்க. அதிகமா ஏன் பெண்கள் சபைகள்லயும் அவங்க ஜெபிக்கிறது ஈஸியா நடக்குதுன்னா இந்த ஒரு விஷயம், துதிக்கிற பிள்ளைங்களா இருக்காங்க பெண்கள். இது இப்போ துதிக்க மத்தியில் வாசம் செய்யறதுனால நம்ம துதிக்கிறது வழியா தேவனிடத்துல நம்ம அழகா அவருக்கு பிரியமா இருக்க முடியும். ரெண்டாவது கனி கொடுக்கிறது. வாழ்க்கை வாழும்போது நீங்க அதிக கனி கொடுப்பதுன்னா பிதாவானவர் மகிமைப்படுறாரு. மூணாவது சுவிசேஷம் அறிவிக்கும் போது, ஏன்னா அவர் காணாது போன அந்த ஒரு ஆட்டை தேடி அதை கொண்டு வரும்போது பரலோகம் மொத்தமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கான் இல்லையா. அப்போ அதுக்குன்னுடைய வித்தா இருக்கிற இந்த சுவிசேஷம் அறிவிச்சு ஒரு பாவத்துல இருக்க ஒரு மனுஷனை கொண்டு வரும்போது ரொம்ப அவர் பிதாவாகிய தேவன் சந்தோஷப்பட. இந்த 3 ஸ்டெப் இல்லாம தெய்வ சித்தத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது. அவர் சொல்ல மாட்டார். நாம அவருக்கு சிநேகிதனா ஆகலைன்னா அவர் ஒண்ணுத்தையும் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. பேசுவாரு, ஆசீர்வதிப்பாரு, வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. தன்னுடைய ரகசியத்தை அவருடைய சிநேகிதனா இல்லாம சொல்ல மாட்டார். இப்ப ஜாய் பிரதர் எனக்கு ஃப்ரெண்டு, இப்ப அவர் ஃப்ரெண்டா இருக்கனால நான் ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணேன். பாஸ்டர் எனக்கு ஃப்ரெண்ட் அதனால ஷேர் பண்ணேன், ஸ்டீஃபன் அண்ணன் எனக்கு ஃப்ரெண்ட் அதனால ஷேர் பண்ணேன். இல்லைன்னா இப்போ உங்க ஒய்ஃப் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியாது. இவங்க எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, ஷேர் பண்ண முடியாது இல்லையா. அப்போ அதே போலதான் தேவனும் அவருக்கு சிநேகிதனா ஆகாம அவர் எதையுமே ஷேர் பண்ண மாட்டார். இப்போ என்ன அழைச்ச திட்டம், அந்த சித்தம் எனக்கு தெரியாம நான் எப்படியும் போக முடியாது இல்லையா. எங்கேயுமே போக முடியாது. ரொம்ப ஒரு சிலரை, தாவீதை போல, மோசையை போல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரொம்ப சொற்ப ஜனத்தை தான் அவருடைய கையிலே வச்சிருப்பாரு. எங்கேயும் போக முடியாது
எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் வந்து இதுவா வந்துட்டு எல்லாம் பிளாக் ஆகி வந்திருக்கும். அவர் குறிச்ச நேரத்துல அவருக்குன்னு எடுத்துப்பாரு. அவங்கள நாம வந்து போதனைக்குள்ளேயும் நம்ம கொண்டு வர முடியாது. நமக்கும் சரி இந்த மாதிரி கண்டிப்பா வந்து எனக்கு செய்வார்னு சொல்ல முடியாது. அவர் நீதியின் தேவன், நீதியின்படிதான் இருக்கணும். அவர் பரிசுத்த தேவன், பரிசுத்தத்துலதான் நாம இருக்கணும். அவருடைய சித்தத்தின்படி இல்லாம ஒண்ணுமே வந்து நடக்காது. இது ரொம்ப ரேர். சொன்னோம் இல்லையா, தாவீது, மோசே, நம்ம மொத்த காலத்திலே ஒரு சிலரை தான் விரல் விட்டு என்றோம் இல்லையா. அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஒருவேளை நமக்கு செய்யலாம், அதுவும் இல்லைன்னு கூட சொல்லல. சரி, அப்போ தேவ சித்தத்தை இப்படி தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அஞ்சாவதா, அந்த தேவ சித்தத்தை செய்யணும்னா அதை விட ரொம்ப கஷ்டம். அவருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அவர் சொல்லுவார், சரி நீ உனக்கு இருக்கிற பலத்துல நீ போ, இதை செய்யன்னு சொல்லுவார். ஆனா இங்க இருக்கும் கை இப்படி இருக்கும். ஒரு சில டைம் தூங்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி ஃபீல்லாம் வந்து இருந்திருக்கும் இல்ல, சின்ன வயசுல பெருசுல நம்ம இருப்போம், கண்ணை திறப்போம், எழுமணும்னு நினைப்போம், எழும முடியாது. அதே போல அவர் சித்தத்தை சொல்லிட்டாருன்னா அந்த சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு எல்லாம் எவன விழுங்களான்னு சுத்திட்டு தெரியாது, எல்லாம் சுத்தி எல்லார் வழியாவும் கூடுமான வரைக்கும் வஞ்சிக்க தான் வந்து பார்க்கும். அப்போ அதுக்குண்டான பலன் வேணும். சரியா, இது 5வது பாயிண்ட். 6வது, நம்ம ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழணும். இயேசு கிறிஸ்துவ போல மாதிரியா உள்ள வாழ்க்கை வாழணும். 7வதா, நம்ம எப்ப பூரணம் அடைஞ்சிட்டோம் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும்னா, நான் சொல்லணும் எப்படின்னா, நீங்க என்ன பின்பற்றுங்க, நீங்க நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். அழகா பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 4:16 சொல்றாரு, 11:1 சொல்றாரு, நீங்க என்ன பின்பற்றுங்க, நீங்க பரலோக ராஜ்யத்துல நித்தியத்துல போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஒரு வாழ்க்கை வாழாம நம்ம நித்தியத்தை குறிச்சு கனவே காண வேணாம். அப்போ நாம அப்படி இல்லாம நம்ம போதிக்கிற அந்த ஜனங்க போக முடியாது இல்லையா. நோவா நீதிமானா இருந்தாதான் அவனுடைய ஃபேமிலி பாதுகாக்கப்படும். மோசே அவருடைய வீட்டுல எங்க உண்மை உள்ளவனா இருந்தாதான் மோசேன் வழியா அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து பாதுகாக்கப்படுறாங்க இல்லையா. இப்போ இந்த முதல் பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோமே, உலகத்தை விடணும். எதெல்லாம் உலகம்? சரியா, ஏன் உலகம்னா, உலகத்துல உள்ளவைகளையும் அன்பு கூறக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. 1 யோவான் 2:15 இருக்கும், 17 இருக்கும். அது எல்லாம் தேவனால, பிதாவாகிய தேவனால உண்டானது இல்லை. அப்போ அதுல வந்து அன்பு கூறக்கூடாது. சரி, அப்ப எது உலகம்? ஹல்லேலூயா. இப்ப லூக்கா 14:33 சொல்லுது, தனக்கு உண்டான யாவற்றையும் வந்து நம்ம விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்ல, வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா, நம்ம கவனிச்சாலே போதும். தனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டுட்டு வரலைன்னா அவருக்கு சீஷனா இருக்க மாட்டேன்னு சொல்றேன். சீஷனும் சிநேகிதனும் ஆக்சுவலா சிமிலர் வேர்டு. சீஷன்கிற அவங்க கூட தான் அவர் சிநேகிதனாவே இருக்க முடியும். ரெண்டும் சிமிலரான ஒரு காரியம் தான். சரி, அப்ப முதல்ல என்ன விடணும்? இந்த உலகத்துல உள்ளவைகள், பொருட்கள், செல்வம். இப்போ இன்னும் சொன்னா, கன்னியாகுமரியில சொன்னா மெயினா அந்த ஜாதியை சொல்லலாம். அதை விட்டுட்டு எவ்வளவு பிரசங்கம் பண்ணுவாங்க, அதை விட்டுட்டு கல்யாணம் அப்படி இப்படின்ட்டு தங்களுடைய பிள்ளைங்களுக்கு செய்ய மாட்டாங்க. தாங்களும் அதெல்லாம் பார்த்துதான் இப்ப ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் அது கூட பரவாயில்ல. இப்ப பெண்டிகாஸ்ட் ஆளுக்கு சிஎஸ்ஐ சர்ச் மேரேஜுக்கு போக மாட்டாங்க. சிஎஸ்சி பாஸ்டர்கள், நான் முன்னாடி எல்லாம் மெட்ராஸ்ல எல்லாம் வருவாங்களா, இங்க வந்து பார்க்கும்போது சிஎஸ்சி பாஸ்டர்ஸ் பெண்டிகாஸ்டால மதிக்கிறதே இல்லை. கேட்டா அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்க படிச்சவங்க. அட கடவுளை, என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு. சரி, அந்த உலகத்துல எது இருந்தாலும் அதை நம்ம வெறுக்கணும். அது ஃபர்ஸ்ட். 2வது, சுயத்தை வெறுக்கணும். நம்மளுடைய சுயம், நம்மளுடைய அந்த சரீரம் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துன்னு சொல்லி, அப்போ நம்மளுடைய அந்த ஃபிளஷ் சரீரம், அழகு, கலரு, முடி, ட்ரெஸ்ஸிங், நம்மளுடைய இந்த சுயத்தை, நம்மளுடைய எண்ணம், சிந்தனை, செயல்கள், இது எல்லாத்தையும் வெறுக்கணும். நமக்கு உண்டான உடைமைகளை வெறுக்கணும். 3வதா, குடும்பத்தை வெறுக்கணும். இதை நீங்க வாசிக்கலாம் யாராச்சும் ஒருத்தர். 1 கொரிந்தியர் 7:33 அது மெயினா கணவன் மனைவியை குறிச்சு சொல்லு. 1 கொரிந்தியர் 7. அதாவது மனைவிக்கு பிரியமா எப்படி இருக்கலாம்னு நினைக்கிறது, உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் அப்படின்ட்டு. அதாவது இந்த வசனம் வந்து, இந்த அதிகாரம் ஃபுல்லா வந்து ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது நல்லது, ஆனா கல்யாணம் பாவம் இல்லைங்கிற அந்த கல்யாண விஷயத்தை பத்தி ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லி இருப்பாரு. எபேசியர் 4:5 கூட இருக்கு. சரியா, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? மனைவிகளுக்கும் கன்னிகைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமா இருக்கிறபடி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறார். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறார். எப்படி?
புருஷனுக்கு பிரியமா இருக்கலாங்கிறது என்ன? உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுறாரு. அதுக்கு நான் அடிச்சு தோதிட வேண்டாம், கோவப்பட வேணாம். இது புரிஞ்சுக்கணும் நமக்கு, இல்லையா? இப்ப நம்மளால தனியா வாழ கிறிஸ்துவ போல முடியல, அப்படி கல்யாணம் பண்றதுமே தப்பு இல்லை, பாவம் இல்லை. அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம இது அடுத்த மாசம் நம்ம பார்க்கலாம். எபேசியர்ல இருந்து ஒரு கணவர் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஒரு சபை. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற இந்த சபைக்கு தான் கிறிஸ்து தலையா இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் தனியா இயங்கவே முடியாது. எழுதி தரேன். அது ஒரு சிலருக்கு மட்டும் அமையும். ஏன்னா தேவன் சேர்க்காததை இவங்க சேர்த்திருப்பாங்க. புரியுதா? அவங்களுக்கு என்னதான் உருட்டி போட்டாலும் ரெண்டு பேருக்கும் சேராது. அது அவங்க தேவனுடையவர்கள் அல்ல. வெளியில ஊழியம் சுவிசேஷம் பண்ணலாம், அது அப்படி இல்லை. அவர் இணைச்சாருன்னா அது சேர்ந்துதான் பண்ணணும். அது ஒரு சிலர் பேக்ரவுண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு சிலர் ஃப்ரண்ட்ல இருப்பாங்க, இல்ல ரெண்டு பேரும் கூடி கூட ஒன்னா இது பண்ணுவாங்க. சரியா? அப்படி எப்படி வேணா இருக்கலாம். ரெண்டு பேரும் கண்டிப்பா அதை பத்தி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். சரியா? கண்டிப்பா. இப்போ நம்ம அப்போ ஃபேமிலியை விடணும், பிள்ளைகளை விடணும். லூக்கா 14:26 கூட யாராச்சும் சீக்கிரம் சத்தமா 14:26 லூக்கா. யாதொருவன் என்னிடத்தில் தன் தகப்பன, தாய, மனைவிய, பிள்ளைய, சகோதரர் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அமேன், அமேன், ஹல்லேலூயா. அப்ப 4 விஷயத்தை நம்ம விடணும்னு பார்த்தோம். ஜீவனை விடணும், ஃபேமிலி விடணும், தன்னை விடணும், அப்புறம் தனக்குரியவைகளை விடணும். இந்த 4 விஷயத்த நாம வெறுத்து விட்டு விடணும். அப்போ இந்த 7 ஸ்டெப் ஒரு தடவை கூட நான் வாசிக்கிட்டோமா? உலகத்தை விடணும், கனி கொடுக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணும், தேவ பலத்துல அதை செய்யணும், அதே மாதிரி நம்ம ரோல் மாடலா வாழணும். அப்போ என்ன பின்பற்றுங்கன்னு தைரியமா சொல்ற அளவுக்கு நாம வளரணும். இப்ப நம்ம கேட்டிருப்போம்ல, நம்மளுடைய குறைகள் தெரிஞ்சு நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோங்கிறது. நான் அதான் உங்களை குற்றப்படுத்துறேன், அது நானே என்ன குத்திக்கிற மாதிரி. தேவனிடத்துல எவ்வளவு தடவை எத்தனை ஆத்துமாக்களுக்கு வேண்டி அவர் சமூகத்துல இருந்தாலும் அவர் எனக்கு சொன்ன ஒரே விஷயம், நான் சுத்தமா இருக்கணும். அதாவது என்ன சுத்திகரிக்க தான் சொல்லுவாரு. அதாவது அவர் தேவனுடைய தன்மை எப்படின்னா, நான் கரெக்டா இருந்தேன்னா என் நிமித்தம் அவங்க பாதுகாத்துக் கொள்வேன்னு. நீ திறப்புல நின்னா, அத மோசே போல நீ என்னிடத்துல இருந்தேன்னா உன்னை மீறி நான் ஜனங்களை அழிக்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? நீ ஒருத்த நீதிமானா இருந்தனா உனக்கு கட்டுற பேழையில அவங்களை எல்லாரும் கூட்டிட்டு வந்துருவேன். எவ்வளவு கதர்னதுக்கு அப்புறம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இந்த ஒரே விஷயத்தை தான், யாருக்கு வேண்டி இருந்தாலும் நீ உன்னை இதை சரி செஞ்சுக்கோ, இதை சரி செஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஒய்ஃப இல்ல இப்போ ஒய்ஃப் அதிகமா அலங்கரிக்கிறது இல்ல கணவர்கள், பிள்ளைங்களை, பொம்பளை பசங்க இருந்தா பொம்பளை பசங்களை ரசிச்சு ட்ரெஸ் அது இதெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா? அதே போல ஆண்டவர் என்ன அலங்கரிக்கிறார் சார்? ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரசிச்சு அவருக்கு பிடிக்காத சின்ன சின்ன விஷயத்த கூட எனக்கு வலிக்காத படிக்கு சொல்லி அவர் ரொம்ப என்ன சொல்றது, நம்ம பாஷையில சொல்லலாம், ஆபரணங்களால அலங்கரிக்கிறாரு இல்லையா? கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த அனுபவத்துக்குள்ள எப்பவுமே நம்ம இருக்கணும், அதை விட்டே வந்துடக்கூடாது. அதுக்கு ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நம்ம ஜெபிப்போம். எங்களால் கூடாத காரியம் ராஜா. எஸ் தகப்பனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால எல்லாம் கூடும் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே ராஜா. உம்முடைய குமாரனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே ராஜா. கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. பழைய ஏற்பாட்டுல கிடைக்காத தகப்பனே, அவர்களுக்கு மிருகத்தினுடைய ரத்தம் ராஜா, உம்முடைய குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி தகப்பனே ராஜா, எங்களை நீர் உமக்கு சொந்தமாக கொண்டிருக்கிறீர் ராஜா. ஓ தேவனே, எங்களுடைய சிருஷ்டிகராய் இருக்கிற நீரே எங்களுடைய நாயகன் தகப்பனே. நீங்க வாங்க ராஜா, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க தகப்பனே. எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய நேசத்தினால நாங்க சோகமாகணும் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய அன்பின் கயிறுனால எங்களை கட்டி இழுங்க ராஜா. கர்த்தாவே, நீர் எங்கள் மீது வைத்த அந்த நேசத்தினால, ஐயோ என் தேவன் நான் விரும்புறத செய்ய முடியலேன்னு சொல்லி ராஜா நாங்க சோகமாகணும் ராஜா. அந்த அன்பு நினைப்புக்குள்ள எங்களை கட்டி இழுத்து கொள்ளுங்க ராஜா. வேற என்ன வேணும் ராஜா? அப்படியே உம்மோடு கூட ராஜா கட்டி தழுவி அணைத்து ராஜா உம்மோடு கூட இருக்க உதவி செய்யுங்க ராஜா. வேற எதுவும் வேணாம் தகப்பனே ராஜா. கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. நாங்க இருவர் ஒன்றா வந்திருக்கிறோம் ராஜா. இங்க ஒவ்வொருத்தரும் தகப்பனே ராஜா எங்களுடைய தலையா இருக்கிறீர் ராஜா. உம்முடைய ஒருவருடைய சிந்தையில மாத்திரம் நடக்க ஒப்பு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம்
கொடுக்கிறோம். எங்களை வணைந்திடுங்க தகப்பனை ராஜா, எங்களை வெறுத்துறாதீங்க தகப்பனை ராஜா, எங்களை மட்டாய் தண்டித்து உம்மிடத்துல சேர்த்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.